வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம புது வீட்டுக்கு டைல்ஸு, லெட்டின் பாத்ரூம்லாம் வைப்பாங்கல்ல, அது பேர் எனக்கு தெரியலங்க. லெட்டின் பாத்ரூமு, இந்த கை கழுவுறது, அப்புறம் வந்து பாத்திரம் கழுவுற சிங்கு, அது அப்புறம் பெயிண்ட்டு நாங்கள் கலர் பெயிண்டெல்லாம் வாங்கலை, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப செலவாகும் சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளையை பட்டி மட்டும் அடிப்பாங்கல்ல, வெள்ளை ஒயிட் வாஷ் மட்டும்தான் அடிக்கிறோம், பெயிண்டெல்லாம் அடிக்கலை. அது ஒரு 50 ரூபாய்க்கு மேலே வரும். எதெல்லாம் செலவுகள் வருமோ அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு, அது மாதிரி எதெல்லாம் விலை கூட வருமோ அதெல்லாம் வாங்கலை. விலை கம்மியாக வர்றதாக தான் வாங்கியிருக்கோம். வாங்கலை, பார்த்துட்டு கடையில் போய் வீடியோ எடுத்திருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கும் காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு அதில் ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள், கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன்னா, இது மூலியமாக எனக்கு ஏதோ ஒன்று ஒரு 2K 3K போச்சுன்னா எனக்கு ஒரு சந்தோஷம்தான். அதுக்காக தான் நான் போடுறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. அதே மாதிரி யூடியூப்பில் எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நான் சொல்லித்தரேன், பணம் வாங்கிக்கிட்டு தான் சொல்லித்தரேன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, யூடியூப் சந்தேகங்கள், மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறது, யூடியூப்பில் பணம் வாங்குறதுக்கான வழிகள், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வரைக்கும் எல்லா வெரிஃபிகேஷனையும் பண்ணித்தரேன், பணம் வாங்கிக்கிட்டு தான். இலவசம் கிடையாது. நம்பர் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ ஏன் மூஞ்ச காமிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு நினைக்காதீங்க. வாங்க கடைக்கு போவோம், வரீங்களா? கடையை சுற்றி பார்த்துட்டு என்னென்ன பார்த்துருக்கோம். டைல்ஸு நீங்களும் பாருங்கள், அதில் எதாவது நல்லா இருந்தால் சொல்லுங்கள், பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க போகலாம். அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? இது என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்களா? அது நார்மல் ஃப்ரெஷ் வருமா, இது உங்களுக்கு சைஃபானிக் ஃப்ரைடின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பண்ணுறது இது வந்து இப்போ சுற்றி ஃப்ரெஷ் பண்ணுவோம். சரி, சைஃபானிக் ஃப்ரைடி இதெல்லாம் நார்மல் ஃப்ரெஷ். இந்த டைப் இருக்குது, இதெல்லாம் ஜஸ்ட் நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக. நார்மலாக இது இங்கே சைடில் ஹோல்ஸ் வரும். இதை பாருங்க 3D + ஏர் வேக்யூமோட வரும். அதனால தான் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். இதுக்கு அதுக்கு டபுள் இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். உங்களுக்கு பேரி வரணும் அதே சேம். இதுவுமே உங்களுக்கு இப்படி சுற்றி தான் ஃப்ரெஷ் ஆகும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆமாம், கீழே அப்படி தான் ஒர்க் ஆகும். சுற்றி ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏர் வேக்யூம் போகும். அதனால தான் அது வந்து சுற்றி ப்ளஸ். ஆமாம் ஆமாம். சரி, டைல்ஸ் பார்க்குறியா? ஏன்னா டைல்ஸ் மட்டும் இந்த இதுதான் எடுத்துருக்கு. இந்த கணக்கு இது இந்த இருக்குல்ல, வலது பக்கத்தில் இருக்குல்ல, இது அது இதுதான் பேர். பாருங்க மக்களே, டைல்ஸு கடை இதுதான். வந்த உடனே அந்த லெட்டினை பார்த்தாச்சுங்க. ஏன்னா நான் கால் வலியோடு எவ்வளோ வேதனைப்படுறேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன்னா கால் வலியால் எனக்கு அவ்வளோ அவஸ்தை. குதிங்காலில் ஜவ்வு வீக்கமாக இருக்குது. இப்போ இல்லை, எனக்கு ஒரு 4-5 இப்போ பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் இருந்துச்சு, அந்த சுந்தர் பைய பிறந்தப்ப. அப்புறம் கொஞ்சம் வளரும் விட்டுருச்சு. மறுபடியும் பாப்பா மாதமாக இருக்கும்போது அந்த வலி வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் விட்டுச்சு, இப்போ மறுபடியும் வலி வந்துருச்சு. அதனாலேயே நான் முக்கால்வாசி வெஸ்டர்ன் டாய்லெட் வாங்கணும்னு ஆசை. அதேமாதிரி இந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த கருப்பு கலரு டார்க்காக இருக்குல்ல, அந்த கலர்லாம் விலை அதிகமாக. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 80 ரூபாயா, 70 ரூபா, 80 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. நான் வந்து என்ன சொன்னேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். சின்ன வீடு தான், இருந்தாலும் அழகாக ஒரே ஒரு பெட்ரூம் தான், அழகாக போட்டிருந்தாங்க அந்த டைல்ஸு. ஒரு பூவாக இருந்துச்சு. நான் அந்த டைல்ஸ் மாதிரி கேட்டேன். அவங்க வந்து அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கீழே போட்டிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி. அப்புறம் இந்த இங்கே இந்த டிஸ்பிளேயில் இருக்குல்ல இந்த மாதிரி. இது வந்து பாத்ரூம் கதவு, இந்த வால் டைல்ஸு, இது எல்லாமே வச்சுருக்காங்க. பெயிண்ட்டு, அப்புறம் வந்து இந்த பைப்பு ஜாமான், ப்ளம்பிங் ஜாமான் எல்லாமே இவங்க கடையில் இருந்துச்சுங்க. நம்ம ஒரே இடத்துல எல்லாமே வாங்கிக்கிருவோம், நம்மளால் அலைய முடியாது பிள்ளை குட்டியில் வச்சுக்கிட்டு. எங்கள் வீட்டுக்கார் ஒரு ஆள் தான், அதனால் அவரால் அலைய முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரே கடையிலே எல்லா ஜாமானும் பார்த்துட்டோம். இந்த இந்தியன் டாய்லெட் வந்து அந்த சின்னதாக இருக்குல்ல, இது வந்து பாத்திரம் கழுவுற சிங்கு. இந்த அளவு தான் பாத்திரம் கழுவுற சிங்கு. ஏன்னா எல்லா பெண்களுக்கும் இது ரொம்ப முக்கியம். நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட இதை விட கொஞ்சம் பெருசாக கேட்டேன். பெருசாக வந்து பாத்திரம் நிறைய சேர்த்து வைப்பேன், அதனால் சின்னதாகவே இருக்கட்டும், கிச்சனில் அப்புறம் இடத்த அடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ரைட்டு, அதுவும் வாஸ்தவம் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேயில் இல்லாமல் இங்கே சில டைல்ஸ் எல்லாம் காமிச்சாங்க, அதையும் பார்த்தோம். அதுலேயுமே நிறைய கொஞ்சம் டிசைன்லாம் காமிச்சாங்க, நல்லாத்தே இருந்துச்சு.
நீங்களும் பார்த்துக்கோங்க. இந்த இதுதான் ஃபைனல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். என்கிட்ட கேட்டாருங்க, என்கிட்ட வந்து கேட்டார். எனக்கு எதுவுமே முடிவெடுக்க தெரியாது, எல்லாமே ஆசையாக தெரியும். நான் ஆசைப்பட்டது அந்த கருப்பு கலர் மாதிரி இருக்குல்ல, டார்க்காக, அந்த கருப்பு இல்லை கரும்பச்சை, அதில் மாதிரி நினச்சேன். ஆனால் அது விலை கூட. அந்த இருக்கு பாருங்க, இந்த ஒரு கருப்பு, இதெல்லாம் விலை கூட சொன்னாங்க. இன்னொன்று வந்து வீடு இருட்டா தெரியுமா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் டைல்ஸ், அந்த குருவி போடுறது, இதெல்லாம் வந்து பாத்ரூம் டைல்ஸு. அப்புறம் வந்து டோர் வந்து அந்த பாத்ரூம் டோரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. நான் வந்து கேட்டது வந்து இந்த மோட்டு பட்டில் இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கேட்டேன். அது மாதிரி இருக்குது அவங்கக்கிட்ட. ஏன்னா என் மையங்க ஆசைப்படுவாங்க அந்த மோட்டு பட்டில் பார்த்து, அது டெய்லி குளிப்பாங்கல்ல, அதுக்காகவே மோட்டு பட்டில் போட்டு விடுவான், போய் குளிப்பாங்க அப்படின்ட்டு சொல்லி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட. மோட்டு பட்டில் எல்லா கதையும் ஒரே விலை தானா, நம்ம அது வேணும் இது வேணும் கேட்குறதுனாலலாம் விலை கூட கிடையாது, அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ சரி எங்களுக்கு மோட்டு பட்டிலுவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்குங்க. இதுதான் டைல்ஸு. இந்த இதெல்லாம் விலை கூட சொன்னான்ல, இதெல்லாம் விலை கூட. அந்த கீழே உள்ளதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மி போல். அந்தாண்ட அங்கிட்ட லைட் கலர்லாம் கொஞ்சம் விலை கம்மி, அந்த டார்க் கலர்லாம் விலை கூடையாம். இந்த 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 இது இருக்குது பாருங்கள், அந்த கோல்டு மாதிரி, அது மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் எதுவும் முடிவு ஆகலை, எல்லாமே பார்த்து வச்சுருக்கோம். அதே மாதிரி பெயிண்ட் வந்து நாங்கள் அடிக்கலைங்க வீட்டுக்கு. ஏன்னா பெயிண்ட் அடிக்க அது ஒரு 30 ரூபா 40 ரூபா ஓடியாந்துடும், அதனால் பெயிண்ட் அடிக்கலை. இன்னொன்று வந்து டைல்ஸு, மொத்த டைல்ஸோட விலை 60 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. அந்த டைல்ஸு போடுறதுக்கு 40,000 டைல்ஸு விலை 55 ரூபா 60 ரூபா சொல்கிறாங்க, நெருக்கி 60 ரூபா கிட்ட. ஆனால் அந்த போடுற விலை 40 ரூபாயாம். எனக்கே ஷாக்காயிருச்சு. இது என்னடா அது, டைல்ஸு வாங்குகிற விலைக்கிட்ட வந்துருச்சு போடுற விலைக்கு அப்படின்ட்டு. இன்றைக்கி எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்வோம் அப்படின்ட்டு யோசித்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்லேயே 3 விதமாக வச்சுருக்காங்க. ஒன்று நடுவில் மட்டும் தண்ணி போகுமா, இன்னொன்று வந்து இந்த அண்ணன் கழட்டி கட்டுறாரு பாருங்க, இந்த டோரையே கழட்டி வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதிலே ஃபிட் பண்ணிடலாமா அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று வந்து சுற்றி தண்ணி போகும், ஒன்று நடுவில் மட்டும் தண்ணி போகும், அப்படி இப்படின்னு விலைக்கு. ஒன்று 13,000, இன்னொரு 6,200, இன்னொன்று வந்து 11,000, இப்படி 3 விலையில் இருந்துச்சு. இதுலேயும் எது நல்லதுன்னு சொல்லுங்கள். இன்னொன்று வந்து அந்த அண்ணன் சொன்னது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா சுற்றி க்ளீன் பண்ணால் தானே போகும். நடுவில் மட்டும் நம்ம மாதம் வாங்க போகிறோமா, வருஷம் வாங்க போகிறோமா, எத்தனை வருஷத்துக்கோ ஒரு வாட்டி போடுறது, அது வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும்ல, முக்கியமானதில்ல. பாப்பாவையும் ஒரு வாட்டி எங்களை நிற்க வச்சு எடுத்துருவோன்ட்டு பாப்பாவே எடுத்தேன். எல்லாமே காமிச்சாங்க, நல்லா இருக்குது. இந்த டைல்ஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள்.